ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் chefsree. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி பலாப்பழம் வாங்கின வீடியோ போட்டிருக்கேன். அது கட் பண்ண வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிங்க. இப்போ நான் எப்படி பலாப்பழத்தை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் இருக்கிறது 2 பேர், ஸோ நிறைய பலாப்பழம் இருக்குது. ஸோ இது எப்படி நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பலாப்பழத்துலேருந்து அந்த கொட்டை இருக்குல்ல, அது எடுத்துடணும். அதோட அந்த சுற்றி ஒரு தோல் மாதிரி இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். நான் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து இதையும் நான் எடுத்து காய வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போ வேணாலும் காரக்குழம்பு வச்சுக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கோல பலாப்பழம், அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். நான் பாதி பழத்தை ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன், மீதி பழம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணுன்னா, என்கிட்ட மலை தேன் இருக்குது. ஸோ அந்த தேன் வந்து நான் வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேனிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் மலை தேன். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 100 ml அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து பழம் வந்து ஒரு 50-60 பழத்துக்கு நல்லாயிருக்கும். அது 100 ml தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்தே வாட்டர் வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லிக்யூட் ஆகிடும். மிக்ஸ் பண்ண இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஸோ கெடாது. நார்மலாகவே 1 இயருக்கு வந்து தாங்கும் இது. ஆனால் தேன் மட்டும் நல்லா சுத்தமான தேனாக எடுத்துக்கோங்க. வெல்லம் பாவு அந்த மாதிரி தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்த தேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போயிடும். இது எனக்கு ஒரிஜினல் தேனுன்றனால கெடாது. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணி 2 கண்டெய்னரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே சிப்ஸும் போடலாம். நான் சிப்ஸ் போடல, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பலாப்பழம் ரொம்ப இனிப்பு. இதை தேன் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இன்னும் பயங்கர இனிப்பாக இருக்கும் அதில் ஊறின பிறகு. ஸோ இப்படி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இந்த பழத்தை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.